ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஏன் ஏசப்பாவோடைய கரத்தை பிடித்து கொண்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மட்டும் இல்லைங்க, வசனம் சொல்கிறது எசேக்கியேல் 28:24 இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெருஞ்சலும் அவர்களுக்கு இராது. நீங்களும் நானும் ஏசப்பா கூட இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது. யார் அவர் அப்படின்னா மத்தேயு 1:21 படி அவருடைய பெயர் இயேசு. அவர் இம்மானுவேல் அப்படின்னா அவர் நம்மோடு இருக்கிறார். யோவான் 1:10-11 அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 1:1 அவர் வார்த்தையாய் நம்மளோடு பேசுவாராமாங்க. அதுக்கப்புறம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:8 படி அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஏசாயா 9:6 படி அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தேவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:1 படி அவர் நமக்கு ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு. நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஜட்ஜா நம்மளுக்கு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா யார் அப்படின்னா யோவான் 13:14 படி அவர் போதகருமாய் இருக்கிறார். தேவன் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சங்கீதம் 23:4 வசனம் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, தேவன் நம்மளுடைய வியாதிகள் எல்லாம் குணமாக்குற ஒரு டாக்டரா, மருத்துவராக நம்மளுக்கு இருக்கிறார். அவர் நம்மளுடைய எல்லா நோய்களையும் சுஸ்தமாக்குகிறார். அவர் நம்மளை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறார் அப்படின்னு யோவான் 15:15 வசனம் சொல்கிறது. கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களை சிநேகிதர் என்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்களும் நானும் இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வியாதியா அவர் ஒரு டாக்டராக இருக்கிறாரு, உங்களுக்கு அவர் ஒரு ஜட்ஜாக இருக்கிறாரு. நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பண்ண வேண்டிய ஜெபம் ஏசாயா 38:14 படி, கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்பொழுது ஏசாயா 29:14 படி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் சொல்றார். இப்பொழுது ஒரு நிமிடம் நம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி ஏசப்பா கிட்ட ஒரு ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது போல இயேசு என்பது உம்முடைய பெயர் ராஜா. இம்மானுவேலா இருக்கிற நீர் இவர்களை நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய வார்த்தை இவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ராஜா. நீர் அல்பாவும் ஒமேகாவும் இருந்து இவர்களை நடத்துங்க. நாங்கள் ஏசாயாவில் வாசித்தது போல ராஜா, நீர் சமாதானத்தை இவங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. இவங்களோட கூட இருந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக வந்தாலும் நீங்க நியாயாதிபதியாய் நின்று இவங்களுக்கு நீதிபரராய் இருந்து இவங்களுக்கு ஒரு நீதி செய்யுங்க ராஜா. இவங்க வியாதிப்படும் பொழுது நீங்க ஒரு மருத்துவராய் இருந்து இவங்க வியாதிகளை குணப்படுத்துங்க. இவங்க ஏதாவது ஒரு இடத்துல திக்கற்றவர்களாய் நிற்கும் பொழுது நீங்க அந்த இடத்துல ஒரு டீச்சராய் இருந்து இவங்களை வழி நடத்தி இவங்களுக்கு நல்ல நாலேஜை கொடுங்க ஆண்டவரே. நீங்க இவங்களுக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து இவங்களுடைய இருதயத்தோடு நீங்கள் பேசுங்க சுவாமி. இவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவரீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமேன். காட் பிளெஸ் யூ.